வேலூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிரானந்த் வாணியம்பாடி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகராஜ். கள விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கனிமொழி. வேலூர் மக்களவை தேர்தலுக்காக வேலூர் மக்களவை திமுக வேட்பாளர் கதிரானந்த் இன்று வாணியம்பாடியில் உள்ள உதயந்திரம் பகுதியில் தீவிர வாக்கு சேவைகளில் ஈடுபட்டு வந்தார். வேலூர் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் கதிரானந்த் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதிக்குட்பட்ட மேட்டுப்பாளையம், உஜயந்திரம், சிவிப்பற்ற, மேட்டுத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வேலூர் நாடாளுமன்ற இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் DM கதிரானந்த் தீவிர வாக்குகளில் ஈடுபட்டார். அப்பொழுது அவர் பேசியது, கடந்த 10 ஆண்டுகளாக மோடி அரசு விலைவாசி அதிக அளவில் உயர்த்தியுள்ளது. தற்போது 1100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் மீண்டும் மோடி அரசு வந்தால் 2000 விற்கப்படும். மேலும் கேஸ் சிலிண்டர்கள் மாற்றாக மீண்டும் மோடி விட்டு விற்கக்கூடிய கத்திகள் எடுத்து வந்துதான் விறகுகளை வெட்டி பழங்காலத்து போலவே சமையல் அளிக்க வேண்டும் என்றும், அதே போன்ற தங்கத்தின் விலை 57,000 தாண்டி 1 லட்சத்து வரைக்கும் விற்கப்படும். எனவே மோடி ஆட்சி மீண்டும் வரக்கூடாது என்று வாக்குகள் சேகரித்தார். அப்பொழுது வாணியம்பாடி நகர செயலாளர் CS சாரதிகுமார், உஜயந்திரம் பேரூராட்சி செயலாளர் செல்வராஜ் உடனிருந்தனர். விவரங்களுக்கு நன்றி நாகராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.